ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 31ஆம் பகுதி. வத்சந்திரன் வரலாறு. வத்சந்திரன் பேரும் புகழும் கொண்டு சிறப்பாக உலகை ஒரு குடையின் கீழ் ஆண்டான். அவனுக்கு 12 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களுள் மூத்தவன் பராம்சு தந்தைக்கு பின் நாடாண்டான். அவனுக்கு பிறகு அரசுக்கு வந்த பிரஜாதி என்னும் அவன் மகன் தனது புஜபல பராக்கிரமத்தால் பலன் ஜம்பன் என்னும் அரக்கர்களை வென்று புகழ் பெற்றவன். பிரஜாதிக்கு கனித்திரன் முதலான 5 புத்திரர்கள் தோன்றினர். அவர்களுள் கனித்திரன் முற்றும் துறந்த முனிவரைப் போல் அரசு புரிந்து வந்தான். அவன் ஆட்சியில் மக்கள் மட்டுமின்றி பறவைகள் மிருகங்கள் கூட துன்பமின்றி வாழ்ந்து வந்தன. கனித்திரன் தன் தம்பியர்களுக்கு நாட்டை அளித்து அவர்களையே அரசாளச் செய்தான். அவர்களுள் சௌரி என்பவனுக்கு விஸ்வவேதி எனும் ஒரு கொடிய மந்திரி இருந்தான். அவன் ஒரு நாள் சௌரியிடம், பேரில் மட்டும் சௌரியாயிருந்தால் போதாது, இந்த நாடு முழுவதையும் ஆளும் தகுதியும் வீரமும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றன என்று கூறினான். இவ்வாறு விஸ்வவேதி சௌரிக்கு அவர் மூத்த தமையன் கனித்திரன் மீது அதிருப்தி ஏற்படச் செய்தான். அவ்வாறே மற்ற சகோதரர்களும் அதிருப்தி கொண்டனர். அந்த துன்மந்திர விஸ்வவேதி 4 சகோதரர்களின் புரோகிதர்களையும் வசப்படுத்தி கனித்திரனை கொல்ல ஒரு அபிச்சார யாகம் செய்தான். அதிலிருந்து தோன்றிய 4 பூதங்களும் கனித்திரனை கொல்லச் சென்றன. அவன் செய்த புண்ணிய பலனாய் பூதங்கள் அவனை அணுக முடியாமல் திரும்பி வந்து துன்மந்திரி விஸ்வவேதியையும் யாகத்திற்குதவிய புரோகிதர்களையும் கொன்று தின்றுவிட்டன. இதனை அறிந்த கனித்திரன் மந்திரியும் புரோகிதர்களும் தன் காரணமாகவே இறந்ததாக கொண்டு நாட்டை தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய கானகம் சென்று விட்டான். 300 ஆண்டுகள் தவம் செய்து நற்கதி அடைந்தான். கனித்திரனுக்கு பின் அவன் மகன் க்ஷபன் தர்மம் தவறாமல் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மகனான விலிம்சன் நீதி நெறியுடன் அரசாண்டு வீர சொர்க்கம் அடைந்தான். அவன் மகனுக்கு பாட்டன் பேரனான கனித்திரன் என்றே பெயர். அவன் தரணியை தனிப்பெரும் மன்னனாய் ஆண்டு மறைந்தான். அவனுக்கு பிள்ளை பேறு இல்லாததால் அக்னியை ஆராதித்து அவிசு கொடுக்க சுத்தமான மாமிசம் தேவைப்பட வேட்டைக்கு செல்ல அங்கொரு மான் அவன் முன் தோன்றி தன் மாமிசத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிட, அது தனக்கு மக்கட்பேரில்லை என்றும் புத்திரனுக்காக செய்யும் யாகத்தில் தானமானால் அந்த புண்ணிய பலனாய் அடுத்த பிறவியிலேனும் பேறு ஏற்படும் என்றும் கூறி மாமிசத்தை எடுத்து கொள்ளுமாறு கூறிற்று. அப்போது அங்கு மற்றொரு மான் வந்து தனக்கு துன்பம் தாங்க முடியவில்லை, எனவே தன்னை கொல்லுமாறு வேண்டியது. அதன் துன்பத்திற்கான காரணத்தை கேட்க அது கூறிற்று, அது தனியாக திரிந்தபோது என் துயரமே இருந்தது. மனைவி வந்ததும் 2 மடங்காயிற்று. பிள்ளைகள் பிறக்க பிறக்க துயரம் அத்தனை மடங்குகள் அதிகமாயிற்று. அந்த பாரத்தை தாங்க இயலவில்லை. எனக்கு விடுதலை அளிப்பதன் மூலம் புண்ணியமே கிடைக்கும் என்றது. மன்னன் சிந்தித்தான். மான்களின் கூற்று நியாயமானது. இல்லறத்தில் ஈடுபட்டு வைராக்கியம் கற்றவன் எளிதில் துறவரத்தை ஏற்க இயலும். ஆனால் அதிலேயே மூழ்கிவிட்டால் துன்பத்தை காண முடியும் என்று அறிந்தான். தவத்தின் பயனாகவே மகனை அடைய விரும்பி தேவேந்திரனை குறித்து தவம் செய்ய தேவேந்திரன் தன் அம்சமாய் ஒரு குழந்தையை அளித்தார். அவன் பெயர் பலாசுவன். 31ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.